செம ஆட்டக்காரி இல்லவா? மொத டாஸ்க்ல சேத்துல பொருளை விட்டதால ரெண்டாவது டாஸ்க்கு இன்னைக்கு செம்ம பயங்கரமா இருக்க போதுன்னு நினைச்ச சமயம் பயங்கரமா தான் இருந்துச்சு. விளையாண்ட அவங்களுக்கு கிடையாது, பார்த்த நமக்கு. டெரரா இருந்தது, சூப்பரா இருந்தது. இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டார்டிங்ல டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்கு மொத்தம் 22 பேர்ல 2 டீமா பிரியா சொல்லிட்டாங்க. 2 டீம்ல 4 சோலோ பெர்ஃபார்மன்ஸ், 2 டூயட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாரும் கண்டிப்பா ஆடியே ஆகணும். ஆரி சொல்லிட்டாரு, இது வந்து உங்களோட டான்ஸ் திறமையை பாக்குற டாஸ்க் இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்க கூச்சத்தன்மையை உடைக்கிற டாஸ்க்னு. ஆட தெரிஞ்சவங்களுக்கான போட்டி இல்ல. இப்போ ஆரியோட டீம்ல 11 பேரு, ராஜுவோட டீம்ல 11 பேரு. டாஸ்க் ஆரம்பிச்சதும் மையா மையா சாங்குக்கு 2 டீம்ல இருந்தும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆள் வரணும். இதுல இந்த அம்மா உசுர கொடுத்து ஆட அவங்களுக்கு போட்டிய நம்ம மணிவண்ணன் ஐயா ஆட தெரியாம ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டூயட் சாங்குக்கு போவோம். அதுல தான் கண்டென்ட்டே இருக்கு. முதல்ல சாங் போட்ட உடனே இவனை பாருங்க, அந்த புள்ளைய அலையக்கா தூக்கிட்டு போறான். ஏண்டா புள்ள கொஞ்சம் அழகா இருந்தா போதும், அப்படியே பாஞ்சறது. நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ராஜுவோட மூஞ்சில தெரியுது. இந்த பையன் அந்த டாஸ்க்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சு ஆடின மாதிரி தெரியல, அந்த புள்ளைய எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சு ஆடின மாதிரி தெரியுது. இத போட்டா அது நடக்கும். அடுத்து இன்னொரு டீம்ல இருந்து வந்து ஆடுன நம்ம பசங்க, அதுல நம்ம மதுரைக்காரரும் கோயம்புத்தூர்காரரும் சேர்ந்து ஆடுனாங்க பாருங்க. எனக்கே அவங்க கூட போய் ஆடணும்னு தோணுச்சு, செம ஃபன்னாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டூயட் சாங் ஆரம்பிச்சதும் இவனை பாருங்க என்ன பண்றான்னு. ஆட எல்லாருமே காஜில தான் இருப்பானுங்க போல, முத்தம் கொடுக்கறான், கட்டி பிடிக்கிறான், மடியில படுக்கிறான், ஆனா ஆட மட்டும் மாட்டிக்கிறான். பொம்பளை வெறி புடிச்சு போய் கிழிஞ்சிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. கடைசியில இந்த டாஸ்க்ல எல்லார்கிட்டயும் நாமினேஷன்ல ஓட்டிங் எடுக்கும்போது ஒரு டீம்ல தடீஸ்வரனுக்கு ரெட் ஸ்டாரும் இன்னொரு டீம்ல கரிஷ்மாவுக்கும் கொடுத்திருக்காங்க. யாரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஓட்டிங் பண்ணி சட்டையை கழட்டிட்டு ஆடினாரே பெரியவர், அவருக்கும் இங்கிட்டு கோயம்புத்தூர்காரருக்கும் கிரீன் ஸ்டார் கொடுத்தாங்க. ஆக மொத்தத்துல இந்த டாஸ்க் செம்ம ஃபன்னாவே போச்சு. அடுத்த டாஸ்க் எவ்வளவு டஃபா இருக்கும்னு தெரியல. செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போற மெயின் பிக் பாஸ்ல இந்த காமன் மேன் ஷோல இருந்து யார் செலக்ட் ஆகி போக போறாங்கன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி பிக் பாஸோட அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும்.